குறள் 380. ஊழிற் பெருவலி யாவுள மற்றொன்று. சூழினுந் தான்முன் துறும். பொருள்: ஊழைவிட வலிமையானது வேறு என்ன இருக்கிறது? ஒருவன் ஒரு செயலைத் தவிர்க்க அல்லது மாற்ற எவ்வளவு திட்டமிட்டாலும் ஊழின் விளைவு முன்கூட்டியே வந்து அவன் திட்டத்தைத் தாண்டி தன் பயனைச் செலுத்திவிடும். அதாவது, மனிதனின் திட்டத்தை விட ஊழின் வலிமை மேலோங்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இந்தக் குறள் சொல்லும் ஆழமான உண்மை: மனிதனிடம் அறிவு இருக்கிறது, முயற்சி இருக்கிறது, திட்டமிடல் இருக்கிறது, இலக்கு இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையின் எல்லா காரணிகளும் அவன் கட்டுப்பாட்டில் இல்லை. சில விளைவுகள் நம் கணக்கைத் தாண்டி வருகின்றன. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம்: இந்தக் குறளை எல்லாம் விதி, முயற்சி தேவையில்லை என்று புரிந்து கொள்வது தவறு. திருக்குறளின் முந்தைய அதிகாரங்கள் முழுவதும் வள்ளுவர் முயற்சி, அறம், கல்வி, ஒழுக்கம், செயல் ஆகியவற்றை வலியுறுத்துகிறார். எனவே இங்கு வள்ளுவர் சொல்லும் கருத்து முயற்சி செய்யாதே அல்ல, முயற்சியால் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தலாம் என்று நினைக்காதே. வாழ்க்கையில் இதன் அர்த்தம்: சில நேரங்களில் நாம் திட்டமிடுகிறோம், வாழ்க்கை வேறு வழியில் செல்கிறது. நாம் காப்பாற்றுகிறோம், எதிர்பாராத இழப்பு வருகிறது. நாம் தடுக்கிறோம், நிகழ்வு நடந்துவிடுகிறது. நாம் எதிர்பார்க்கவில்லை, எதிர்பாராத நன்மை கிடைக்கிறது. இதுவே வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மை. வள்ளுவர் கூறும் மிகப்பெரிய பாடம்: முயற்சி உன் கையில், செயல் உன் கையில், அறம் உன் கையில். ஆனால் அனைத்து விளைவுகளும் உன் கையில் இல்லை. அதை உணர்ந்தவனுக்கு வெற்றியில் அகந்தை வராது, தோல்வியில் மனச்சோர்வு வராது, முயற்சியில் சோர்வு வராது. ஒரு வரியில், மனிதன் திட்டமிடுகிறான், வாழ்க்கை தன் வழியில் முடிவைத் தருகிறது.